ஆர்த்தி நானு ப்ளீஸ் ராஜேஷ். ஆர்த்தி தயவு செய்து ஆர்த்தி நான் சொல்றது கேளு ஆர்த்தி. வேண்டாம் ராஜேஷ். ஆர்த்தி தயவு செய்து கேளு ஆர்த்தி. என்ன ஆர்த்தி இதெல்லாம்? வேண்டாம். வேணாண்ணா அப்புறம் எதுக்கு இதுக்கெல்லாம் சம்மதிச்சு நீ? அப்ப சம்மதிச்சேன், உண்மைதான். இப்ப வேண்டாம். அதான் ஏன்? வேண்டாம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல. ஆர்த்தி நான் சொல்றத வேண்டாம் வேண்டாம். நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததே வேற. வேண்டாம் ராஜேஷ், ப்ளீஸ். ஆர்த்தி தயவு செய்து வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ். என்னடா இங்க நிக்கிற? எல்லாம் என் தலையெழுத்து, அதான் இப்படி வந்து நிக்கிறேன். என்னடா ஆச்சு? ஒன்னும் ஆகல, என் தலையில இடி உந்துச்சு. பெருசா வந்துட்டாங்க ரெண்டு பேரும் கேக்குறதுக்கு. வேலையை பார்த்துட்டு போங்க. என்ன குழந்தனார மறுபடியும் துரத்தி விட்டாளா? டேய், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலையேண்டா. மா அவ ஒத்து வர மாட்டாமா, என்ன வெளில போக சொல்லிட்டா. ஏய் ஆர்த்தி, வெளிய வாடி. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் அவனை வெளியில விரட்டினா என்னடி அர்த்தம்? எங்களை எல்லாம் லூசு நினைச்சிட்டு இருக்கியா? அவ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கா. நான் தான் ஒத்து வர மாட்டான்னு தலையே அடிச்சுக்கிறேனே. யாராவது கேக்குறீங்களா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு மனசு சரியில்லை. இந்த பசப்புற வேலையெல்லாம் வேண்டாம், நிஜத்தை சொல்லு. என்னம்மா அது? ஏன் இப்படி நடந்துக்கிற? மாமா, எனக்கு மனசு சரியில்லை, அதான் உண்மை. உள்ளுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டு என்னால் இப்படிலாம் இருக்க முடியாது. நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. நான் சொல்லல, இவளுக்கு போக்கடம் கிடையாது. பிறந்த வீட்லயும் இருக்க முடியாது. இவ என்ன தப்பு செஞ்சாலும் அதை கண்டுக்காம இவ ஆத்தாக்காரையும் அக்காக்காரையும் கொண்டு வந்து இங்க விட்டுடுறாங்க. நாம தான் இவ கூட மாரடிக்க வேண்டியதா இருக்கு. இவ என்னைக்குமே இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க போறது கிடையாது. இத பாரு மார்த்தி, உன்னை நான் எப்பவுமே எதுக்குமே குறை சொன்னது கிடையாது. கலா உன்னை பத்தி ஏதாவது சொன்னா கூட நான் அவளைத்தான் திட்டுவேன். இப்போ உன் மாமனாரா இருந்து பேசுறேன். இதெல்லாம் ஏம்மா? ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற? மாமா, என் மனசு ஒத்துக்கல மாமா. என்ன சொல்ற? என்னம்மா ஒத்துக்கல? இது உலகத்துல நடக்கிறதானே. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாழணுமா இல்லையா? நாங்கெல்லாம் வாழலையா இல்ல புள்ள குட்டி பத்துக்கலையா? மாமா ப்ளீஸ், நீங்க இப்படி பேசுறது என் மனசு கஷ்டமா இருக்கு. நான் பேசாம வேற யாருமா பேசுவா? என் பையன் வாழ்க்கை இப்படி பாழா போறத என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. டே ராஜேஷ், நீ உள்ள போடா. அப்பா இவ சொன்ன கேளு உள்ள மாமா. போடா. ஆத்தி நீ போமா. விடுங்க, மனசு சரியில்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அம்மா, ஆடு மாடு புடிச்சு உள்ள தள்ளுற மாதிரி ரூம்குள்ள தள்ளுறீங்க. வயசாச்சு தவிர பக்குவம் வேண்டாம். ஆர்த்தி, நான் உன் மாமனார்மா. இது மாமனார் பண்ற காரியம் இல்ல, புரோக்கர் பண்ற காரியம். என்னடி சொன்ன? நீலாம் ஒரு பொம்பளை. என்னமாச்சு? அடி பாவி. அடி பாவி, என் தாலிக்கு உலக வந்துடி. போய் ஆட்டோ கூட்டிட்டு வாடா, போடா. போய் தண்ணி கொண்டு வாடி, போடி. பத்திரப்படாதீங்க தந்தை. என்ன பண்ணுது மாமா? பேசுங்க. மாமா, ஏன் சுந்தரி சீக்கிரம் தண்ணி கொண்டு வாடி. எப்படி ஏக்கா, எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்காங்க அந்த பாஸ்கர் அலமேலோ. நீ எதுக்காக அவங்க வீட்டுக்கு போன? ஆனந்தி, நான் பாஸ்கர் நலன் விசாரிக்கிறதுக்காக அங்க போல. சில தப்புகள் நடந்துருச்சு, அதை சரி பண்றதுக்காக போனேன். எது தப்புங்கிற? பாஸ்கரை சிவதாஸ் அடிச்சுட்டாரு. அது தப்பு இல்ல,
அடிச்சு போட்டு கூடாது, அவனை கொன்னே போட்டுருக்கணும். ஏன் ஆனந்தி இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசாத ப்ளீஸ். யாரு நானா? அந்த ஆளோட அம்மா இங்க வந்து எவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போனாங்க தெரியுமா? அலமேலுனாலே அசிங்கம் தானே ஆனந்தி, உனக்கு தெரியாதா? இது பாரு, நீ அவங்கள திட்டி அமிச்சதெல்லாம் சரிதான், நான் தப்புன்னு சொல்லலையே. அப்புறம் ஏக்கா பாஸ்கர் வீட்டுக்கு போன? என்ன ஆனந்தி பேசுற? பாஸ்கரை சிவதாஸ் போட்டு அடிச்சிட்டாரு, அதுக்கு நான் தான் காரணம்னு பாஸ்கர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த ஆள் என்ன நினைச்சா நமக்கு என்னக்கா? அவன் என்னைக்கு சரியா நினைச்சிருக்கான்? கோண புத்திக்காரன். அவன் நமக்கு எவ்வளவு இடைச்சல் பண்ணிருக்கான். செத்து பண்ண ரஞ்சனி சொத்தை வச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான். அவனை எதுக்கு நீ கன்சிடர் பண்ணோம்? இது பாரு ஆனந்தி, இதுக்கு முன்னாடி எனக்கும் பாஸ்கருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதுல எத்தனையோ விஷயங்களை நான் கன்சிடர் பண்ணாமலேயே இருந்திருக்கேன். ஆனா இதை நான் கன்சிடர் பண்ணதுக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனை என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுனாலதான். நான் உஷா விஷயமா ஆதியோட அப்பா கிட்ட போய் பேசும்போது அங்க வந்த பாஸ்கர் விஷயத்தை எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க ஆரம்பிச்சது பிரச்சனை. அதை நான் முடிக்கணும்னு தான் நான் போய் பேசினேன், வந்துட்டேன், அவ்வளவுதான். அபி, ஆதியோட அப்பா நமக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. ஏன் நடு ரோட்ல நான் மயங்கி கிடந்தப்போ என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து என் உயிர் காப்பாத்திருக்காரு. ஆனா அந்த மனுஷனோட முகத்தை கூட நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சேர்த்து வச்சு என்ன அசிங்கமா பேசிட்டா அந்த அலமேலு. அம்மா அதெல்லாம் தூக்கி போடுமா. எப்படிக்கா தூக்கி போட சொல்ற? அந்த பொம்பளை அம்மாவை அசிங்கமா பேசினதை எப்படி ஈஸியா தூக்கி போட சொல்ற? ஏன் உன்னால அந்த பாஸ்கரை தூக்கி போட முடியுதா? என்ன ஆனந்தி சொல்ற? நான் பாஸ்கரை தூக்கி போடலையா? பின்ன என்னக்கா? அந்த அலமேல் இங்க வந்து சொல்றா நீ பாஸ்கரோட சேரத்துக்கு துடிக்கிறியாம். அத நான் நம்பல. எங்க அக்கா அப்படி இல்லைன்னு சொன்னேன். இப்ப போய் பாஸ்கரை பார்த்துட்டு வந்தா என்ன அர்த்தம்? ஆனந்தி, பாஸ்கர்னு இல்ல, நான் வாழ்க்கையில யாரையும் தூக்கி போடல. மத்தவங்க தான் என்ன தூக்கி எறிஞ்சிருக்காங்க. சின்ன வயசுல ஒன்ன ஆர்த்தி எல்லாம் தூக்கி வச்சிருப்பேன். கஷ்டமா இருக்குன்னு நான் தூக்கி போட்டதில்ல. வளர்ந்த பிறகு நான் வேலைக்கு போனேன். எனக்குன்னு பொன் வாங்கணும், பொருள் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டது இல்ல. ஏன்னா உங்களை ஆளாக்கணுங்கிறத என்னோட எண்ணம். பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு உங்களை நான் தூக்கி போடலையே. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட உங்களை பத்தி தானே நினைச்சேன். என் குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிடும்னு நான் உங்களை தூக்கி எறியலையே. என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்னடா இது சோதனையா இருக்கேன்னு நான் அழுத்துக்கலையே. அக்கா, ஆமா ஆனந்தி, யாரையும் என்னால தூக்கி போட முடியாது. அதே மாதிரி என்னால யாரும் காயப்படவும் வேண்டாம். ஒரு மனிதாபிமானம், அந்த எண்ணத்துலதான் பாஸ்கர் வீட்டுக்கு போனேன், பாஸ்கரை பார்த்தேன். மத்தபடி அவர் கூட சேரணும்னு எனக்கு எந்த காலத்துலயும் எண்ணம் இல்ல. புரியுதா? இல்லக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. பரவாயில்ல பரவாயில்ல, நீ எந்த அர்த்தத்துல சொல்லியிருந்தாலும் எனக்கு உன் மேல கோவம் இல்ல. அக்கா, நான் போ, நீ போய் தூங்கு போ. அம்மா அழுவாதுமா, ஒன்னும் ஆகாதுமா. அழாதீங்க, சொன்ன கேளுங்க, தைரியமா இருங்க, நாங்களே இருக்கோம்ல. என்னமா அப்பாவுக்கு நல்லதானமா இருந்தாரு? என்னத்தடா நான் சொல்லுவேன், எல்லாம் நம்ம நேரம். ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதை எங்க கிட்ட கேட்காத, வீட்டுக்கு வந்திருக்கிறாள்ல விளங்காதவ, அவகிட்ட போய் கேளு. ஐயோ, நீ வேற ஏதாவது குழப்பாதிரி, விவரமா சொல்லு. நான் ஒண்ணும் குழப்பல. வீட்டுக்கு வந்திருக்கிறாள்ல மகாராணி ஆர்த்தி அம்மா, அவ பேசின பேச்சுலதான் உங்க அப்பா அப்படி பட்டுன்னு சாஞ்சிட்டாரு. ஆர்த்தியா? அது என்ன பேச்சு? என்ன பேசல? பாவம் என் மாமா, எவ்வளவு பெரிய மனுஷன். கல்யாணம் பண்ண இத்தனை நாள்ல ஒரு வார்த்தை நான் அவரை எடுத்தறிஞ்சு பேசிருப்பேனா? கொஞ்சமாவது வயசுக்கு மரியாதை தர வேணா? மட்டு மரியாதை இல்லாம அவ பேசின பேச்சுல பாவம் அந்த மனுஷன் அப்படியே அடிப்பட்ட கோழி குஞ்சு மாதிரி நெஞ்சு புடிச்சுக்கிட்டு சுருண்டு விழுந்துட்டாரு.
அப்பா ஆர்த்தி மரியாதை குறைவா பேச்ச. மரியாதை இல்லாம பேசினா பரவாயில்லையே, மானக்கேடா உள்ள பேசிட்டா. மாமாவை பார்த்து புரோக்கர்னு சொல்லிட்டாயா. உங்க அப்பா உன்ன மாதிரி இல்லையே, ரோஷக்காரராச்சே. அதான் அவ பேசுறத தாங்க முடியாம பட்டுன்னு சாஞ்சிட்டாரு. நான் படிச்சு அப்பவே சொன்னேன், அந்த சிரிக்கி நம்ம குடும்பத்துக்கு விளக்கேத்த வரல, விளங்காம பண்றதுக்கு தான் வந்திருக்கான்னு. யாராச்சும் கேட்டீங்களா? தலையில தூக்கி வச்சுட்டு கரகம் ஆடாத குறையா ஆனீங்க. அவ கேட்டப்பெல்லாம் காசு அள்ளி கொடுத்து காலேஜுக்கு அனுப்புனீங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிங்க. என்னடா ஆச்சு ராஜேஷ், நீயாவும் சொல்லண்டா. அந்த வெக்க கேட்ட அவன் எப்படி சொல்லுவான்? என்னமோ பெருசா சொன்னியே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு. எங்க சரியாயிடுச்சு? எல்லா ஏற்பாட்டையும் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு உன் தம்பி ரூமுக்குள்ள போனதும் தகராறு பண்ணி வெளியே அமிச்சிட்டா. என்னடி சொல்ற? நொன்னடி சொல்றேன், நடந்ததாயா சொல்றேன். இதோ பாரியா, நான் இப்பவும் சொல்றேன், அந்த சிரிக்கி மாறல, மாறவும் மாட்டா. நம்ம வீட்டு சோறு, நம்ம வீட்டு காசு, நம்ம வீட்டு நிழல் எல்லாத்தையும் ஒத்துப்பா. ஆனா உன் தம்பியை மட்டும் புருஷன் ஏத்துக்க மாட்டா. ஏன்னா அந்த அம்மா படிச்சவங்க, மகாராணி. இது எப்படியோ போய் தொலைட்டுண்ட. உங்க அப்பா நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வேற எப்படி ஆகும்? மாமனாருங்கிற மரியாதை அவளுக்கு எங்க தெரிய போகுது? மாமனார்னா பெத்த தகப்ப மாதிரி, அது தெரிய வேணா ஒரு பொம்பளைக்கு. அப்படி என்ன தான் கோவம் வருமோ? நான் கூட தான் உங்க அப்பா மேல கோவப்பட்டிருக்கேன். ஆனா என்னைக்காவது மரியாதை தவறி இருக்கேனா? அந்த கழுத உங்க அப்பாவை பார்த்து நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறாயா. அந்த சிரிக்கி பேசின பேச்சுல பாவையா மாமா காத்துல வாழை மரம் சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டாரு. அவங்க அக்கா அவ்வளவு புத்தி சொல்லி அந்த பொண்ணு திருந்தவே இல்லையா? யாரு அவளா? ஆடா போயா, அந்த குடும்பத்துல எவனுக்கு புருஷனோட அருமை தெரிஞ்சிருக்கு? அந்த அபி புருஷனை விட்டுட்டு வந்துட்டா. அந்த ஆனந்தி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஒத்தையா நிக்கிறா. அவ ஆத்தாக்காரி புருஷனை விரட்டியே விட்டுட்டா. உன் தம்பி போடாட்டி இந்த லட்சணம். விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். அந்த பொண்ணு திருந்திடும் சரியாடுன்னு நினைச்சேன். இனிமே எப்படி அந்த பொண்ணு வீட்டுல வச்சுக்கிறது? ஓஹோ, அந்த நினைப்பு இன்னும் உன் மனசுல இருக்கா? இந்த பாரியா, அந்த நினைப்பை தூக்கி முதல்ல உடப்புல போடு. இனிமே யார் சொன்னாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். போதும் அவளால பட்ட பாடு. இனிமே அவ சங்காத்தமே வேண்டாம். நான் அவ ஆத்தாக்காரிகிட்டே பேசிக்கிறேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினாலே அவ அக்கா அபி. அவளை நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு ஆறும். தங்கமான மனுஷன் அவரை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாளே, அவன் நல்லா இருப்பாளா? இந்த பில்ல இருக்கிற அமௌண்ட்டை உடனே கட்டிடுங்க. எவ்வளவு சிஸ்டர் கட்டணும்? 10,000. உடனே கட்டணுங்களா? ஆமாங்க, சீக்கிரம் கட்டுங்க. அப்பதான் மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இப்ப முடியலன்னா நாளைக்கு மார்னிங்காவது கட்டிடுங்க. கேட்டீங்களா? 10,000 ஆம்ல. அப்படின்னா 10,000 தானே வச்சிருக்கீங்களா? அண்ணனும் தம்பியும் குழந்தையாளுக்கு கடன் வாங்கிட்டு வந்து 7,000 8,000 அள்ளி அள்ளி கொடுத்த. இப்ப என்ன பண்ண போற? ஐயோ, 10,000 நான் எங்க போவேன்? இப்ப நல்லா மொழி வெட்டித்தனமா அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த. இப்போ உங்க அப்பா படுத்த படுக்கை ஆக்கிட்டு 10,000 ரூபாய் செலவும் வச்சுட்டு எனக்கு என்ன அவ பாட்டுக்கு இருக்கா. இந்தா புடி. எப்பவும் இந்த குடும்பத்துக்கு நான் தான் நல்லது செய்வேன். எவ்வளவோ செஞ்சிருக்கேன், இப்பவும் செய்யறேன். இந்த வளையல வச்சு சமாளி. இப்பவாவது எவ நல்லவ எவ உதவாக்கறேன்னு புரிஞ்சுக்கோ. இத உனக்கு மட்டும் சொல்லல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. யோ, என்ன பாக்குற? சுத்தமான தங்கம் தான் எங்க அப்பன் போட்டது. இந்த பாரியா, இத்தனை நாள் ரோஷன் கட்டு போய் பொம்மை மாதிரி இருந்த அவளும் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கா. இனிமேலாவது மான மரியாதையோட ஆம்பளை மாதிரி நடந்துக்க. அந்த ஓடுகாலிய வீட்டு வாசப்படியே மிதிக்க விடாத. அப்பதான் நீ ஆம்பளை நான் ஒத்துப்பேன், புரியுதா? இந்த பாரியா, அதையும் மீறி அந்த ஓடுகாலி அந்த வீட்டுல வச்சிருந்தீங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஆர்த்தி, ரொம்ப நல்லா இருக்குமா நீ பண்றது? உனக்கு நாங்க என்ன கெடுதல் பண்ணோம்? சொல்லுமா, என்ன கெடுதல் பண்ணோம்? எங்க வீட்டுல பொம்பளை பொண்ணு கிடையாது. உன்ன மாதிரி படிச்ச புத்திசாலி பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்க அப்பா உன்னை மருமகளா இல்ல, தன்னோட பொண்ணாவே நினைச்சாரு.
அதுக்கு நீ நல்ல நன்றியை காட்டிட்ட. இந்த வீட்டுல மத்தவங்க உன்னை திட்டினாலும் நானும் எங்க அப்பாவும் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருப்போம். உன் படிப்பு செலவுக்காக நான் வெளியில எவ்வளவு கடன் வாங்கியிருப்பேன். அதெல்லாம் நீ பெருசாவே நினைக்கல. எங்க அப்பா போய் அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? மாமா நான் இந்த பாருடி, நீ எக்கேடோ கேட்டு போ. உனக்கு புருஷன் வேணும்னா வச்சுக்கோ, இல்லாட்டி ஒதுங்கி போ. அதுக்காக இப்படி வாழ வந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷனை கண்டபடி பேசி எழ விடுற நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கியே, இது அடுக்குமா? அவனையம்மா பாக்குற? நீ நல்லவன் நினைச்சுதான் இத்தனை நாளா நான் அவனை திட்டிட்டு இருந்தேன். இப்ப தெரியுது உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட எந்த புருஷன் நிம்மதியா வாழ முடியாது. மாமா படிச்சா மட்டும் போதாதுமா, பண்பாடு தெரியணும். புருஷனை தூக்கி எறியறதும் மாமனாரை கேவலப்படுத்தி பேசுறதும் நம்ம ஊர் பொண்ணுங்க பண்ற காரியம் இல்ல. சரி, மத்தவங்களை பத்தி விடு. புருஷனை மதிக்க வேணாமா? என்னையா நீ வேற புரியாத ஆளா இருக்கிற? இவ்வளவு உள்ளங்கையில வச்சு தாங்கினவரு உங்க அப்பா, இப்ப இவளாலேயே சீக்கு வந்த கோழி மாதிரி சுருண்டு கிடக்குறாரு. உடனே போய் அவர் ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வரணும்னு தோணுச்சா அவளுக்கு? நீ என்னன்னா சும்மா பேசிட்டு இருக்கிற? விடுறி, எங்க அப்பாவை பாத்துக்க நாங்க இருக்கோம். வேற யாரும் அவரை பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பொண்ணு போய் எங்க அப்பாவை பார்க்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த பார், நீ உன் பொழப்ப மட்டும் ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். ஆனா அதுவே பிரச்சனையா இருக்க. அன்னைக்கு நீ இனிமே ரொம்ப பொறுப்பானதுக்கு உங்க அக்கா வந்து சொல்லிட்டு போனாங்களே, இப்ப என்னாச்சு? பேசாம பார்த்தா என்னமா அர்த்தம்? புருஷன் அனுசரிச்சு நடந்துக்கிறதுனா என்னன்னு தெரியாது உனக்கு? சாந்தி முகத்தை எதுக்காக வேணாம்னு சொன்ன? ஏன் உன் மனசு மாறுச்சு? என்ன காரணம்? என்னம்மா பேசாம இருக்க? பதில் சொல்லு. அட சொல்லுமா. என்ன பேசாம இருக்க? வாயை திறந்து சொல்லு. இத்தனை நேரம் நீ பேசுனது மொத்தம் வேஸ்ட். அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தையை புடுங்க முடிஞ்சுதா? எதுக்கு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிற? முதல்ல அவளை துரத்துற வழியை பார்.